நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாத நேரம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். அவர்தான் குடும்பத்தை சிருஷ்டித்தவர், குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தவர். அதனால் குடும்பங்களை நேசிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் சில காரியத்தை செய்யணும். அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாத குடும்பத்தில் தங்கியிருக்க முடியும். அதற்கு குடும்பமாக ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்பது, குடும்பமாக ஜெபம் செய்வது ரொம்ப அவசியம். அதனால தான் உங்களை குடும்ப ஆசீர்வாதத்திற்காக உங்களை தூண்டி எழுப்பத்தான் இந்த ஜெபம் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இது ஆண்டவர் தெளிவாய் பேசின ஒரு விஷயம். என்னால் குடும்பங்களை தாக்கும்படி சாத்தான் பலமாய் கிரியை செய்கிறான். குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு குடும்பங்கள் சில காரியத்தை செய்யணும். அப்போ தான் நான் பாதுகாக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லித்தான் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். தினந்தோறும் உங்களுடைய குடும்பத்திற்காக இங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம். 4 மாவட்டத்தில் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. தேசத்தின் எழுப்புதலுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக. அதில் குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்ப எழுப்புதல். அதனால் உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் தவறாமல் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் இந்த ஜெபத்திட்டத்தில் இணைந்து கொண்டால் உங்களுக்காக தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன போராட்டம் வரும், என்னென்ன ஆசீர்வாதம் தேவை, எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வசனங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தினுடைய சமாதானம், குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் என்று ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இந்த திட்டத்தில் என் குடும்பத்தை சேர்த்து கொள்ளுங்க, எங்கள் குடும்பத்துக்காக தினமும் ஜெபிங்கன்னு நீங்கள் தெரியப்படுத்தினா போதும், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்வோம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. காணிக்கை கிடையாது, பணம் கிடையாது, கட்டணம் கிடையாது, எல்லாமே இலவசம். ஆனால் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் தினந்தோறும் ஒரு 20 நிமிஷமாவது ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை வாசித்து தினமும் ஜெபிக்கணும். நீங்கள் என்ன மாதிரி ஜெபிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் partner@jesusredeems.org அல்லது ஆன்லைனில் பதிவு செய்ய jesusredeems.com and family blessing prayer plan அல்லது ஃபோன் நம்பர் இருக்குது. 2 ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காண்பிப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும். 9842735305 அப்புறம் 0463935333. அப்போ இந்த நம்பர் உங்களுக்கு காண்பிப்பாங்க. அது குறித்து வைத்து கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். நான் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் சேர விரும்புகிறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க.
இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. ஒன்று இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம், அதை பற்றி விவரங்கள் இருக்கும். நம்ம குடும்பம் எவ்வளோ முக்கியம், அதுக்கு எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்ற வேத வசனத்தோட இருக்கும். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவதை குறித்தும் அதில் விவரங்கள் இருக்கும். குடும்பமாக ஜெபிக்கிறது. நீங்கள் இதில் இணைந்து கொள்ள விரும்பினா இந்த ஃபார்ம் இருக்கிறது, நிரப்பி அனுப்பணும். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், ஜெப பங்காளர்கள், ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பார்ட்னர், உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க, பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, அது பின்னால் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ ஒட்டி முக்கியமான ஜெப குறிப்புகள். இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வேணும், ஜெபித்து கொள்ளுங்கன்னா இதை வைத்து ஜெபிப்போம். 3வது இதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும். இந்த கவர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கவர். இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி இந்த கவருக்குள்ளே வச்சு அனுப்பிடலாம். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும். வச்சு 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி நீங்கள் அனுப்பணும். இது வந்த உடனே இவங்களுடைய இந்த கார்டை நாங்கள் அந்த ஃபைலில் வைத்து அந்த ஜெபத்தில் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க நாங்கள் பயன்படுத்துவோம். நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம். குடும்ப ஜெபம் பண்ணுறவங்க இதில் சேர்த்து கொள்ளப்படுவாங்க. நீங்கள் குடும்பமாக ஜெபிக்காட்டா நாங்கள் ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை, உங்களை சேர்த்து கொள்ள முடியாது. அதனால் மனதில் கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. சரி, இப்போ பாட்டு பாட எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து பாடலாமா? குட்டி பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்களா? நம்ம இணைந்து கரந்தட்டி பாடி இன்றைக்கி ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். அப்புறம் வசனத்தை தியானித்து நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஜெப குறிப்பை எழுதி வச்சுருக்கிறீங்களா? ஜெப குறிப்பை எழுதி வைத்து கொள்ளுங்க. கடைசியில் வைத்து குடும்பமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஆண்டவருடைய அன்பை நினைத்து நாம் இணைந்து ஆண்டவரை துதித்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினரால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினரால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தே எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவரை துதித்து பாடும்போது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அவரை துதிக்க துதிக்க உள்ளத்தில் ஒரு பரவசம், மகிழ்ச்சி. நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அந்த விடம். அடுத்து இன்னொரு பாட்டு பாடலாமா? 2 அடிகள் பாட போகிறோம். இன்னொரு பாடல், ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை அணைத்த பாடுவது. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது. இல்லை, நீ யோசித்து பாருங்களேன், நம்ம உயிரோடு இருக்கிறது எதனால்? நம்முடைய நீதினாலேயா?
நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தம், அதனால தான் நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறாரா? நாம் குறைவுள்ள மனிதர்கள், பலவீனம் உள்ளவர்கள், எத்தனையோ தவறுகள் பண்ணுறோம், அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை கூட செய்து விடுகிறோம். ஆனால் அவருடைய கிருபை நம்மை மன்னித்து தாங்கி பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். அந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறது. அதை நினைத்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது, பாதுகாக்கிறது, நடத்துகிறது. இந்த நாள் வரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிற உம்முடைய கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை எப்படி நேசித்து ஆசீர்வதிக்கிறார், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போறீங்க. அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்த காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அவங்க எப்படி 36 வருஷமாக ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பமாக சமாதானமாக மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள். ஆண்டவர் எப்படி அவங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்பதை அவர்களை சொல்ல நீங்கள் கேட்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதன் பிறகு வசனத்தை தியானித்து நாம் செபிக்க போகிறோம். என் பேர் ஏஎஸ் பிரபாகரன், திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் இருக்கிறோம். எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் மெடிக்கல் ஷாப் சொந்தமாக வச்சு 24 வருஷத்துக்கு மேலே நான் மெயின்டைன் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். எங்களுக்கு திருமணமாகி 36 ஆண்டுகள் ஆகுது. இந்த எங்களுடைய உறவில் எந்த விதமான பிரச்சனைகள், தகராறுகள், இது மாதிரி எந்த விதமான இதுவும் நடந்ததில்லை. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதில்லை. ஒரு சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன ஏதாச்சும் வந்தாலும் அதை நாங்கள் உடனே ஒப்புரவாயிடுவோம். எங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னு சொன்னால் என் மனைவியும் நானும் சேர்ந்து தான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் தீர்மானம் பண்ணுவோம். நாங்கள் எப்போவுமே ஒருத்தர் சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இந்த 36 வருஷத்தில் நான் ஒரு நாளும் போனதே கிடையாது.
அவங்களுக்கு தெரியாமல் நான் செய்யறது, எனக்கு தெரியாமல் அவங்க செய்யறது கிடையாது. அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னால் கூட என்னுடைய பர்மிஷனில் தான் அவங்க செய்வாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு செய்யணுன்னா அவங்க எனக்கு சண்டை போடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு செய்கிறது அதிகமாக செய்யுங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் அவங்க இருப்பாங்க. எனக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆனாலும் பக்கத்துலேயே தான் என்னுடைய தாய் வீடு இருக்குது. ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவு தான் தூரம் இருக்கும். அதனால் நான் அங்கே அதிகமாக போக மாட்டேன். அப்படியே போனாலும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு முறை அது மாதிரி தான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு, ஏன்னா வயசான என்னுடைய தாய் இருக்காங்க, கூட வந்து பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துட்டு ஒரு நாள் தங்குமா அப்படின்வாங்க. இதே ஊர் தானம்மா, ஒரு நாள் தங்காமா அப்படின்னும். இருந்தாலும் எனக்கு இல்லை, என்னுடைய குடும்பம் தான் எனக்கு பெருசுண்ணா, போயிட்டு வரேன், அங்கே யார் இருக்கா, என் குடும்பத்தை பார்க்கணும், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு உடனே புறப்பட்டு வந்துடுவேன். என்னுடைய கடமைகளை நான் செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய கணவர் செய்வார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அதை ரொம்ப வரவேற்பாங்க. அவங்க குடும்பத்தை விட எங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க. நான் அப்படி தான். அவங்க குடும்பத்துக்கு செய்யணும்னா நீ என்னன்னாலும் செய், எப்படினாலும் செய்யின்னு சொல்லி நான் ரொம்ப சப்போர்ட்டாக சொல்லுவேன். பைபிள் வசனத்தின்படி என்னுடைய கணவருக்கு நான் ரொம்ப கீழ்ப்படிவேன். அவர் சொல்லுவார், ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார், சரிங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து தாலுகா ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன் கவர்மெண்ட்டில். ஆனால் என்னுடைய கணவர் திடீர்னு நமக்கு 3 ஆண் பிள்ளைங்க, அவங்கள கவனிக்கணும், இப்போது நீ வேலைக்கு போகிறது எனக்கு என்னவோ இல்லை, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தான் என்னை ஃபஸ்ட்டு கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீ வேலையை விட்டுடு, நம்மளோட குடும்பத்துக்கு வந்து நீ வேலை செய்யறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 ஆண் பிள்ளைங்களை வச்சுக்கிறோம், இப்படியெல்லாம் சொன்னபோது என் மனைவி அந்த வார்த்தையை ஒபே பண்ணி அரசாங்க வேலையே அவங்க விட்டுட்டாங்க. என் மனைவியிடத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்னென்னா, அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து சமையலை கற்றுக்குன்னு, இப்போ எனக்கு என் மனைவி விட்டுட்டு வேறு எங்கேயும் போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அருமையாக சமைச்சு கொடுக்குறவங்க தான். என்னுடைய கணவர்கிட்ட நான் வந்து எதுவுமே டிமாண்ட் பண்ணவே மாட்டேன். இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். நான் என்னுடைய மனைவிடத்தில் பிடிச்ச இன்னொரு கேரக்டர் என்னன்னா, உயர்ந்திருக்கும் அவங்களுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா சில சூழ்நிலையில் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க வந்து அந்த கஷ்டத்தை பற்றி ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க வந்து பரவாயில்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம என்றைக்கு இருந்தாலும் அந்த உயர்வுக்கு போவோம்னு சொல்லிட்டு 100% என்னுடைய கஷ்டத்தின் நிலைமையில் எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க, என்னோடு கூட இருந்திருக்காங்க. இந்த வசதிக்கு வந்து நான் அவங்க என்ன கேட்டாலும் செய்கிற நிலைமையில் நான் இருக்கும்போது கூட அவங்க அது பெருமை பாராட்டுறது கிடையாது. நான் வந்து இதை எடுத்துக்குமா அதை எடுத்துக்குமான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா கூட போதும் எனக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு போகும்போது நிறைய போடாமா, நீ உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்க, நீ நிறைய போட, ஆலயத்துக்கெல்லாம் அப்படி போடக்கூடாது, நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும், சாதாரணமாக தான் இருக்கணும். அப்படி ஒரு நற்பண்பு என் மனைவியை நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி நாங்கள் முதல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா உடனே நாங்கள் என்ன செய்வோம், இவர் சொல்வார், ஃபஸ்ட்டு ஏழைங்களுக்கு எடுக்கணும் வா அப்படின்வார். சரி வாங்க அப்படின்னு நாங்கள் அதுக்குன்னே போவோம். போயிட்டு சாரீஸ் எடுப்போம், அந்த ஷர்ட்டுங்க, இது மாதிரி பல விதத்தில் எடுத்துன்னு வந்து ஏழைங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்போம். 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த ஆலயத்தில் நாங்கள் உடன்படிக்கை பண்ணினோம். என் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும், நான் என் மனைவியை நேசிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழறோம், அது வந்து கடைப்பிடிக்கிறோம். ஏன்னு சொன்னால் என் மனைவி மேலே நான் அன்பு பாராட்டுறேன், அவங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. நான் என் மனைவி எப்பவுமே கேட்பாங்க, உங்கள் வார்த்தைக்கு ஏதாகிலும் நான் வந்து மீறி நடந்திருக்கேன்னா, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறேன். அதே மாதிரி நானும் வந்து என் மனைவியை வந்து அதிகமாக நேசிக்கிறேன். எனக்கு திருமணமாகி இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னி வரைக்கும் என்னை ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கிறாங்க. நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் நிறைய இடத்துக்கு போகிறது வரது அதெல்லாம் நிறைய இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் எனக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒதுக்கிட்டு நான் நிறைய விஷயத்தில் ஒதுங்கி வந்ததுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மாவோட ஜபம் தான். நான் போகும்போது வரும்போது இதெல்லாம் நிறைய ஆபத்துங்க வரும், அதுலேயும் எங்கள் அப்பா அம்மாவோட ஜபம். எங்கள் 3 பேருக்கும் லைஃப்பில் வந்து வேறாக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா தான். அந்த வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் எங்களுடைய லைஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் பல பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கோம். சாட்சியை பார்த்தீங்களா? ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அற்புதமாக ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறாரு, சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதில் நம்முடைய பொறுப்பும் இருக்கிறாரு. ஒரு கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள்
குடும்பத்தில் சமாதானமும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணுமானா நம்முடைய பொறுப்பை நம்ம கரெக்டாக நிறைவேற்ற வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் பாருங்க, இந்த குடும்பத்தை பற்றி சொல்லி கொண்டு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை வேத வசனம் சொல்லுகிறாரு. கொலோசியர் 3:14 இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பம் எப்படி கட்டப்படும் சொன்னால் அன்பினாலே. ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம், ஒரு மனம், ஒரு ஐக்கியம், ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சி எப்போ வரும் தெரியுமா? அன்பினால் அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு அங்கே பரிபூரணமாக அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த ஈகோ என்கிற பிரச்சனை வராது. நான் கணவன், நான் மனைவி, நானும் படிச்சிருக்கிறேன், நானும் வேலை செய்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கு மட்டும் என்ன, இந்த மாதிரி காரியங்கள், கேள்விகள், இந்த மாதிரி உள்ளத்தில் சிந்தனைகளும் வராது. அதனால் முறுமுறுப்புகள், சண்டைகள், வீணான வார்த்தைகளும் வராது. அப்போது அன்பு ஆளுகை செய்ய வேண்டும். இந்த அன்புன்னு சொன்ன உடனே அதில் கூட ஒருவருக்கொருவர் அவங்க தானே என்னை நேசிக்கணும், என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை இவளுக்கு என் மேலே அன்பே கிடையாது, அவள் சும்மானாலும் பேசுவா, அவ்வளோதான். இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த அன்பை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையும் அன்பு காண்பிக்காத சூழ்நிலையும் பாதிப்பை உண்டாக்கிவிடும். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இதெல்லாம் வேதத்தில் 1 கொரிந்தியர் 13 அன்புக்கான அந்த குணங்கள் சொல்லப்படுகிறாரு. இது நமக்குள்ள இருக்கணும். சும்மா அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா போகிறாரு. அன்பிற்கான சுபாவங்களும் குணங்களும் நமக்குள்ள இருக்கணும். அதில் ஒன்று விட்டு கொடுப்பாரு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப முக்கியமான காரியம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பாரு. அவள் விட்டு கொடுத்தாருன்னு அப்படின்னு புருஷன் சொல்கிறது, இல்லை அவர் விட்டு கொடுத்தாருன்னு அப்படின்னு மனைவி சொல்லுவது. இது குடும்ப சமாதானத்தை பாதித்து குடும்பத்துக்குள்ள ஒரு விரிசலை உண்டாக்கி விடும். நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற அந்த அன்பு நமக்கு தேவை. கர்த்தர் எனக்கு கொடுத்த என் கணவர், சரி ஆண்டவர் அவர் கொண்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், செய்யட்டும், அதனால் என்ன பரவாயில்லை, நான் அவரோட ஒரு மனமாக இணைந்திருக்கிறேன். மனைவி விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஏற்ற துணை. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் என் மனைவியை கர்த்தர் எனக்கு துணையாக தந்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறதை நான் கவனிக்கணும், கேட்கணும், அதில் நன்மையான காரியத்தை செயல்படுத்தணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் தான் கணவன் அப்படின்ற சிந்தை இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது, விட்டு கொடுப்பது, இணங்கி போவது, அதான் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும். நீ ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியை போட்டி போட்டு கொண்டு இருந்தால் குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள், ரொம்ப பாதிப்பை உண்டாக்கிறோம். அதனால் இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய குறைகள் இருந்தால், என் நிமித்தம் என் குடும்ப சமாதான உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னை மன்னியும். இந்த நாளில் நான் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஒரு ஆச்சரியமான மாற்றம் உங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாவதை பார்ப்பீங்க. ஒவ்வொருவருமே கணவனும் சொல்லணும், மனைவியும் சொல்லணும், பெற்றோரும் சொல்லணும், பிள்ளைகளும் கூட சொல்லணும், ஆண்டவரே என்னை மன்னியும், எங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படுற மாதிரி நான் நடந்து கொள்ளக்கூடாது, எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அப்புறம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எடுத்து வைத்து கொள்ளுங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் பேசிய அன்பிற்காக நன்றி. இந்த சாட்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் இதே மாதிரி அன்பு, ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் குடும்பத்தில் இந்த சந்தோஷமும் ஒருமனம் உண்டாகணும். அதற்கு விட்டு கொடுக்கிற சுபாவத்தை தாரும், அன்பை தரித்து கொள்ள கிருபை தாரும். அன்பினால் எங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். இதற்குள்ளே நுழைய நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், ஆண்டவரை பெருமைகளை, ஈகோவை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம். இந்த நாள் முதல் ஒரு மாற்றம் வீட்டுக்குள்ளே வரட்டும்.
குடும்பத்தில் நிறைவான சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தை விட்டு வியாதிகள் எல்லாம் விலகட்டும், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆஸ்பத்திரி செலவுகள், வீண் செலவுகள் வராதபடி இந்த குடும்பத்தின் மீது உம்முடைய பாதுகாப்பு இருந்து அவங்களை பாதுகாக்கட்டும். அற்புத சுகத்தை, விடுதலை கொடுத்த மகிழ பண்ணும் தகப்பனை. அதே மாதிரி எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, என் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லா குடும்பத்துக்குள்ள இதே மாதிரி தேவ சமாதான ஆளுகை செய்யணும். உம்முடைய அன்பின் பூரணத்தை அவங்க புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருவரை சந்தையும் ரட்சியும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பியும். என் கிராமமே எழுப்புதல் அடையணும், எங்கள் பட்டணமே எழுப்புதல் அடையணும். அதற்காக நாங்கள் உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபம் செய்கிறோம். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவர், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானவரைப்படி செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் தகப்பனை, என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்னென்ன தேவைகள், காரியங்களுக்காக செபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதில் அற்புதம் நடப்பதாக. வழிகள் திறக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நீக்கப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கே நடப்பதை அவங்க பார்க்கணும். நாங்கள் குடும்பமாக ஜெபித்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்லும்படி இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். தீமைகள் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Mr. Grace Sudhakar and family, Nungambakkam, Chennai. Happy birthday, Master Jonathan. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Daniel Dhanapal and family, ஆச்சி மெஸ், செய்யூர், திருப்பூர். மீகா 7:15 படி, உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. சிஸ்டர் சாந்தி குமாரி and family, ஸ்ரீ கலாகஸ்தி, திருப்பதி. வாகமம் 28:1 படி, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாராக. பிரதர் தெய்வநாயகம் and family, மதுரை. யாத்ராகமம் 34:24 படி, உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. சிஸ்டர் சுகுணா தேவி and family, மதுரை. ஏசாயா 54:3 படி, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. சிஸ்டர் ஜெகதீஸ்வரி and family, ஜமீன் பல்லாவரம், சென்னை. எபிரேயர் 6:14 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. பிரதர் ஜான் டேவிட் and family, கோயம்புத்தூர். யோசுவா 1:5 படி, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சிஸ்டர் ராஜகுமாரி and family, கோயம்புத்தூர். சங்கீதம் 115:15 படி, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 991222466611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. God bless you.